ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்பிளி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெலிசன் பேட்ரி இஷ்யூ கோப்ரோவில். ஓகேவா? நான் ஏற்கனவே இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். புதுசு தான் இது. நான் யூஸ் பண்ணி 1 டே கூட ஆகலை. ஃபுல்லாக சார்ஜ் போட்டு என்னோடய கோப்ரோ லெவலில் இன்செர்ட் பண்ணேன். ஆனால் அதனால் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஓகேவா? இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கோப்ரோவோட பேட்ரி. ஓகேவா? இதை நம்ம டர்ன் ஆன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சார்ஜ் காட்டுது 100%. ஓகேவா? இது ஒரிஜினல் கோப்ரோட பேட்ரி. கோப்ரோ கூட வந்தது. இதை நான் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு இப்போது என்கிட்ட இருக்கிற பர்ச்சேஸ் பண்ண டெலிசன் பேட்ரி. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும் உங்களுக்கு டெலிசன். ஓகேவா? இப்போ இந்த பேட்டரியை எடுத்து நம்ம இன்செர்ட் பண்ணுவோம். இன்செர்ட் பண்ணிவிட்டேன். நல்லாவே கரெக்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே நான் அன்பாக்சிங் வீடியோவில் போட்டிருப்பேன் இதை பற்றி. ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது டெலிசின் பிராண்டோட பேட்டரியை கொஞ்சம் யோசித்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வருதுங்க. கோல்டு பேட்டரி அலர்ட், யுவர் கோப்ரோ பேட்டரி இஸ் பிலோ 0% degree, த டிஸ்பிளே வில் டர்ன் ஆஃப் டியூரிங் ரெக்கார்டிங், மேக்ஸிமைஸ் ஆப்ரேஷன் அண்ட் ரன் டைம். ஓகேவா? இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம டிஸ்பிளே ஆஃப் ஆகிடும். 2 சைடும் எதுவுமே காட்டாது. ஓகேவா? நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். கோல்டு பேட்டரி அலர்ட்டுன்னு காட்டுது. ஆக்சுவலி நான் இந்த இஷ்யூ பற்றி நான் இப்படி சேம் இந்த பொசிஷனில் வச்சு நான் ஃபோட்டோ எடுத்து அமேசானுக்கு போட்டிருந்தேன். ஆக்சுவலி அவங்களுக்கு இதுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த மாதிரி இதோட என்ன இஷ்யூன்ட்டு அவங்களுக்கு நம்ம ஃபோட்டோ 3 ஃபோட்டோஸ், மினிமம் 3 ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஸோ 3 ஃபோட்டோஸ் அனுப்ப சொன்னாங்க. நான் இந்த மாதிரி வச்சு பேட்டரியும் இதையும் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லெவல் 0ல் இருக்குது. இதையும் நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன் அவங்களுக்கு காட்டுறதுக்காக. ஓகேவா? ஸோ ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெக்கார்ட் பண்ணால் மேலே லைட் எரியுது, 2 சைடும் லைட் எரியுது. ஸோ இஷ்யூ என்னென்னா, ரெக்கார்ட் பண்ணும்போது டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுது. ஓகேவா? ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுதாங்க இதோட மெயின் இஷ்யூ. டெலிசன் பேட்டரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி நீங்களே ஏமாந்துடாதீங்க. ஒரிஜினல் கோப்ரோ மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஆக்சுவலி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அமேசானுக்கு. பாருங்கள், ஆல்ரெடி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். டெலிசன் பேக் ஆர்டர்ட் ஆன் 19 செப்டம்பர். ஓகேவா? 19 செப்டம்பருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க டெக்னீஷியன் எனக்கு கால் பண்ணாங்க. அமேசான்லேருந்து ஒரு டெக்னீஷியன் கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க. அதோட ஃபோட்டோவில் நான் அவங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் எனக்கு டெலிவரி ஆகிருக்கு. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரிட்டர்ன் எடுக்கும்போது இந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் எடுத்துக்கல அவங்க. ஓகேவா? ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு வேறு ப்ராடக்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேவா? இப்போ என்கிட்ட 2 ப்ராடக்ட் இருக்குது. ஆக்சுவலி இது நேற்று வந்த ப்ராடக்ட், இது இன்றைக்கி வந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை அவங்க எடுத்துகிட்டு போகலை. ஓகேவா? 19 செப்டம்பர் வந்துச்சு. நான் 2 டேஸ் கழித்து ஃபுல் சார்ஜ் போட்டு பார்த்தேன். இது ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகல, எனக்கே கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி புது ப்ராடக்ட், இன்னொரு ப்ராடக்ட் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு 2 ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு யூஸும் இல்லை. 2 ப்ராடக்ட் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? வேலை செய்யாத ப்ராடக்ட். ஓகேவா? பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 பேக்கேஜிங் பாக்ஸ் ரெண்டுமே வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி டுடே, இது இன்றைக்கி தான் டெலிவரி ஆகிடுச்சு. சரி, ஒருவேளை பேட்ரி தான் ப்ராப்ளம்ட்டு நான் நினச்சேன். என்னோடய கோப்ரோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு நான் நினச்சேன். ஆனால் கோப்ரோ ப்ராப்ளம் இல்லை. சரி, பேட்ரி தான் ஏதாவது ப்ராப்ளம் நினச்சேன். அடுத்தது 2வது பேட்டரியும் வர வச்சேன். 2வது பேட்டரியும் அந்த இஷ்யூ தாங்க, டெலிசன் பேட்ரி. ஓகேவா? ஓகே, இது எப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கீழே பாட்டமில் ரிட்டர்ன் ஆர் ரீப்ளேஸ் ஐட்டம்ஸ்னு இருக்குது. இது மேலே கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குது பாருங்கள். ப்ராடக்ட் டேமேஜ் ஆர் பட் ஷிப்பிங் பாக்ஸ், நம்மளுக்கு இந்த இஷ்யூ கிடையாது. போத் ப்ராடக்ட் அண்ட் ஷிப்பிங் பாக்ஸ் டேமேஜ், இந்த இஷ்யூவும் கிடையாது. ராங் ஐட்டம் வாஸ் சென்ட், இந்த இஷ்யூவும் கிடையாது. ஐட்டம்ஸ் ஆர் பார்ட்ஸ் மிஸ்ஸிங், இந்த இஷ்யூவும் கிடையாது.
நம்மளோட இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் டிஃபெக்டிவ் ஸ்பாயில்ட் எக்ஸ்பைர்ட் ஆர் டசன்ட் ஒர்க் நம்மளோட இஷ்யூ. ஓகேவா? இது மேலே கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம்னா இங்கே என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கேட்கல, ரீப்ளேஸ்மெண்ட்டும் காட்டலை, உங்களுக்கு ஃபோட்டோஸ் மென்ஷன் பண்ண சொல்லுது. உங்களோட ப்ராப்ளம் என்னன்ட்டு அது ஃபோட்டோ எடுத்து அவங்களோட டிஃபெக்ட்ஸ் தெரிகிற மாதிரி என்ன ப்ராப்ளம்ன்றது கிளியராக அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நம்ம சென்ட் பண்ணிவிட்டு கீழே நம்மளோட ப்ராப்ளமை ஆப்ஷனல் கமெண்ட்டில் நம்மளோட ப்ராப்ளம் என்னென்னு மென்ஷன் பண்ணிட்டோன்னா கண்டினியூ கொடுத்தோம்னா நம்மளுக்கு அமேசான்லேருந்து ஒரு டெக் கால் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க காலில் பேசும்போது நீங்கள் உங்களோட இஷ்யூ சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பேட்ரி போட்டால் 0% காட்டுது, ரெக்கார்ட் பண்ணும்போது டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுது, அப்புறம் கோல்டு பேட்ரி டிடெக்டடுன்னு காட்டுதுன்னு அவங்களுக்கு சொல்லிவிடுங்க. மென்ஷன் பண்ணது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேபி ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி நான் பண்ணி பார்த்துட்டேன். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுனால இன்னொரு ப்ராடக்ட் வந்துச்சு. அதனால் ஒரு யூஸ் இல்லை, ரெண்டுமே வேலை செய்யலை. இப்போ நான் ரெண்டுமே வச்சு ஒன்றும் பண்ண போகிறதும் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் டெலிசின் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், கோப்ரோ லெவலுக்கு. ஓகேவா? தெரியாமல் வாங்கிடாதீங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனும் ரிட்டர்ன் ஆப்ஷனும் கிடையாது, ஓன்லி ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. மேபி நான் மறுபடியும் ஒரு வாட்டி ரிட்டன் இந்த மாதிரி ஃபோட்டோ கேட்டிருக்காங்களே ஒரு வாட்டி போட்டு பார்க்குறேன். மேபி ரிட்டன் என்னோடய காசு ரீஃபண்ட் ஆகுதா இல்லையான்ட்டு பார்ப்போம் நாளைக்கு. ஒருவேளை ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அதோடய வீடியோ எடுத்து போடுறேன், எப்படி நான் அதோட ப்ராசஸ் பண்ணேன், அவங்க என்னென்னலாம் என்கிட்ட கேட்டாங்கன்றது. ஓகேவா? இதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோப்ரோ போட்டால் அந்த இஷ்யூவே கிடையாதுங்க, கோப்ரோ பேட்ரி போட்டால். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் கோப்ரோ பேட்ரி பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேணான்றதுனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ரெகுலரான ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.